என்னவோ என்னவோ என் வசம் நான் இல்லை, என்ன நான் சொல்வதோ என்னிடம் வார்த்தை இல்லை. உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன், உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன், உன் ஆயுள் வரை தான் வாழ்ந்திருப்பேன். என்னோடு நீயாக உன்னோடு நானாகவா பிரியமானவரே. வேலைலாம் ஓகேவாப்பா இல்ல வேற ஏதாவது வேலை தேடலாமா? இப்போதைக்கு ஓரளவுக்கு ஓகே தான்ப்பா. சொல்லுவேன் நல்லா சொல்லுவடா. இதோட 10 வேலைக்கு மாறிட்டேன். இன்னும் என்ன இது பிடிக்கல உனக்கு? எதுவா இருந்தாலும் பிடிச்சாதாமா செய்ய முடியும். நீ சொல்ல சாம் பிடிக்கலன்னா வேற வேலைக்கு சேர்ந்துடலாம். சல்லத்தை கொடுங்க. நம்ம கிட்டயே கம்பெனி இருக்கு. அதுல வந்து வேலை செய்யாம வேற எதுக்கு தேடி அலைஞ்சுகிட்டு இருக்கா? அதுவே நீங்க ஒண்ணும் சொல்லல. இதுல வேற வேலையா? கெடுக்கிறதே நீங்க தான். அவனே ஏதோ இந்த வேலைக்கு தான் போய்கிட்டு இருக்கா. அதையும் நீங்க கஷ்டமா இருந்தா வேற வேலை தேடிடலாமா? எந்த வேலையா இருந்தாலும் கஷ்டமா தான் இருக்கும். கஷ்டமே இல்லாம வருமான்னு புள்ளைய கெடுக்கிறதுக்குனே பெத்து வளர்த்து வச்சிருக்காரு. ஏன் அந்த வேலைக்கு என்னவா இவனுக்கு? புள்ளைய திட்டாத பாவம் இல்ல, அவனுக்கு பிடிச்ச வேலைக்கு தானே போவான். அப்படின்னா அவன் வீட்டுல படுத்து நல்லா தூங்கணும். அது மட்டும் தான் அவனுக்கு ரொம்ப பிடிச்ச வேலை. இப்ப என்ன என் பையன் வீட்டுல தூங்கலாம் தூங்க மாட்டான், நான் வச்சு காப்பாத்த மாட்டேன். அவன் நம்மள வச்சு காப்பாத்துவானே, நம்ம அவனை வச்சு காப்பாத்துவோம். என்ன மாமா இவனுக்கு சல்ல ஓவரா கொடுத்துட்டு இருக்கீங்க மாமா? இந்த வேலைக்கு என்ன இவன் இந்த வேலையை விடுறேங்கறான்? அப்படி கேட்டு பாரு, கொஞ்சம் கூட அறிவே இல்ல. இந்த வேலைக்கு என்னன்னு கேக்குறேன். நல்லதானே போயிட்டு இருக்கான். ஒவ்வொருத்தர் வேலை இல்லாம தேடிட்டு இருக்கா. இவனுக்கு கிடைச்ச வேலையை விட்டுட்டு வந்துடுறான். இவனுக்கு செல்லம் கொடுத்தே கெடுத்துறாங்கக்கா. அவளும் அப்படிதான் வீட்டுக்குள்ள நல்லா தூங்கிட்டு இருக்கா பாருங்க இந்நேரம் வரைக்கும். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையாச்சே, எந்திரிப்போ வேலை ஏதாவது செய்வோம்ல, இல்லக்கா படுத்து தூங்கிட்டு இருக்கா. ஏன் விடுங்களே, எல்லாரும் அவனை புடிச்சு திட்டுறதே வேலையை வச்சுட்டு சுத்த வேண்டியது. அப்படி சொல்லுங்கப்பா. நீங்க போனோடனே 2 பேரும் என்ன புடிச்சு நல்ல கல்வி ஊத்துறாங்கப்பா. உனக்கு பிடிச்சிருந்தா இந்த வேலைக்கு போ சாமி, வேற வேலை தேடிக்கலாம். இல்லப்பா எனக்கு இந்த வேலையே ஓகே தான்ப்பா. சாம் இப்படியே எல்லாரும் செல்ல கொடுக்குறாங்கன்னு ஓவரா ஆடி இருக்காத சாம். இந்த வேலைக்கே போ. இந்த வேலையே நல்லா தானே இருக்கு போ. ஐயோ அம்மா, நான் சும்மா சொன்னேன். எனக்கு இந்த வேலை ஓகே தான். இந்த வேலைக்கு தான் நான் போறேன், விடுங்க. இந்த வேலையை மட்டும் விட்டேன் வை, வீட்டை விட்டு துரத்திடுவேண்டா. துரத்துவீங்க என் பேரை நான் நல்லா துரத்துவீங்க. அப்படி கேளுங்க பாட்டி, என்னன்னு கேளுங்க பாட்டி. அத்தை வந்துட்டீங்களா? உங்க பேரனுக்கு சப்போர்ட் பண்ண இனிமே யாரால அவனை திட்ட முடியும்? அத அத்தை வந்துட்டாங்கன்னா இவனும் ஓவரா செல்லமா ஆடுவான். பாசத்தை குடுக்குறங்க, முதல்ல நிப்பாட்டுங்க எல்லாரும். அப்பதான் கொஞ்சமாச்சு புத்தி வரும். என் பேரனுக்குலாம் புத்தி எவ்வளவு இருக்கு தெரியுமா? உங்களுக்கெல்லாம் என்ன தெரியும் அவனை பத்தி? அதான் என்ன பத்தி உங்களுக்கு மட்டும் தான் தெரியும் பாட்டி. அடி வாங்க போற சாம், போலார. எங்க வெளியில போறியா சாம்? இல்லம்மா, எங்க வெளியில இல்லம்மா. இந்த எலிதான் ஏதோ வாங்கணும், வெளியில கூட்டிட்டு போங்கன்னு சொன்னுச்சு, அதான் அவளை கூட்டிட்டு போலான்ட்டு. ஆமா, அவளை கூட்டிட்டு சுத்திக்கிட்டு 2 பேத்துக்கு ஒரு வேலை இல்ல. வெளியிலேயே தான் இருக்கீங்கடா. என்னதான் அப்படி ஷாப்பிங் பண்ண போறாளோ தெரியல. விட என் பேத்தி என்னமோ வாங்கிட்டு போகுது, உங்களுக்கு என்ன? உங்க முன்னாடி யாரையும் வச்சு பேசிட கூடாது அத்தை. அதான் யாரையாச்சும் பேசிட்டு அத்தை ஒத்து வந்துருவாங்க. என்னமோ பண்ணி தொலைங்க, நான் போறேன். அக்கா வாங்கக்கா. ஆமா மலர், இந்த தோட்டத்துல இந்த செடியெல்லாம் இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி விட்டு தண்ணி ஊத்தணும் மலர். போய் வேலையை பாருங்க. என்கிட்ட எனக்கு அதை அடிச்சுட்டு இருப்பீங்க, போங்க. வாடா, நீயும் தான் வா. அந்த செடியெல்லாம் கட் பண்ணு வா. ஆமா வா, உன் தங்கச்சி எழுப்பி கூட்டிட்டு வா. செடியெல்லாம் கட் பண்ணுங்க வாங்க. எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை வெளியில இருக்கு, நான் போயிட்டு வரேன். ஆமாடா, ஏதாவது வேலை வச்சுட்டா மட்டும் உங்களுக்கு எங்க இருந்து முக்கியமான வேலை வரும்னு தெரியாது. விடுங்க வேலை இருக்கு, நான் போறேன். இவங்க கிட்ட நின்னு பேசிட்டே இருக்க வேண்டியதா மலர். வா போலாம். ஆக்கா வாங்க. ப்ரே பண்ணிட்டு என் கையில் போலாமா? போலாம் ஜூ. நல்லா ப்ரே பண்ணிட்டு இப்பதான் மனசு நிம்மதியா இருக்கு. கொஞ்சம் லீவ் விட்டுட்டா போதும், நீ எங்கெல்லாம் சுத்த ஆரம்பிச்சிருவ. வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு போர் அடிக்குதா ஜூ? ஆமா, நீங்க ஏன் கிறிஸ்டியன் கோவிலுக்கு வந்தீங்க? நீங்க வெள்ளையர் இருந்தா நானே வந்திருப்பல்ல. ஏன் நாங்களாம் வரக்கூடாதா? ஏன் ப்ரே பண்ண நான் வரக்கூடாதா? வரலாமே, உங்களுக்கு என்ன, நீங்க வாங்க. சரி வா போலாம். கையில அங்க பாரு உங்க அப்பா. அப்பாவை வாங்க, நம்ம போயிடலாம். அவங்க பார்த்தாங்கன்னா கண்டிப்பா திட்டுவாங்க. அதே இவ்வளவு தூரம் வந்துட்டோம்ல, அவங்க பேசலனாலும் பரவாயில்ல, நம்ம போய் பேசுவோவா? பேசலனா கூட பரவாயில்ல, சும்மா பாத்துட்டு போலாம். அந்த சைடு தானே போவோவா? இல்லப்பா, நம்ம இந்த சைடு போலாம். வா, அந்த சைடு போலாம். வேண்டாம் ஜூ, ப்ளீஸ். நான் சொல்றேன்ல வா. நான் பார்த்துட்டு மட்டும் தான் வருவேன், பேசலாம் மாட்டேன். சரி போய், அப்பா தானே பேசிட்டு வந்தா என்ன? பாவா, அவங்களுக்கும் கஷ்டமா இருக்கும் ஜூ, அதனால பார்த்துட்டு மட்டும் வந்தேன். சரி போ. அண்ணா அங்க பாருங்கண்ணா. ஏன் என்னாச்சு? திரும்பி பாருங்கண்ணா. அப்பா, என்ன இவள பாத்துட்டு வர சொன்னா அழுந்துட்டு இருக்கா? அப்பா என்கிட்ட பேசுங்கப்பா. வாட நம்ம போல வெளியில. எல்லாம் போகட்டும், அதுக்கப்புறம் நம்ம ப்ரே பண்ண வந்துக்குவோம். சரிண்ணா வாங்க. அப்பா பேசுங்கப்பா. உனதன்பை மனம் இங்கி உயிர் தினம் துடைக்குது. விழியோரம் மழை வந்து உன்னை தினம் நினைக்குது. உலகில் உறவா நீதான் என இருக்கிறேன். ஒரு நாள் உணர்வாய் என தினம் பொறுக்கிறேன். அப்பா நீ என்னோட அன்பாகி போனால் தெய்வங்கள் வேண்டாமே என்பாள். போய் அப்பாவை பாத்துட்டு வேணா அழுந்துட்டு இருக்க நீ. பாருங்க ஜூ, நான் என்ன தப்பு பண்ண? ஏன் பேச மாட்டேங்கிறாங்க ஜூ? அவங்களுக்கும் கொஞ்சம் கோபம் இருக்கும், கொஞ்ச நாள் போகட்டும், விடு. என்ன ஜூ, கோவம் இருந்தாலும் என்கிட்ட பேசலாம்ல ஜூ. இதனால அடி அடிச்சிருந்தா கூட பரவாயில்ல ஜூ. பேசாம இருக்கிறது ஜூ கஷ்டமா இருக்கு. சரி விடுடா. போய் பாத்துட்டு மட்டும் வர சொன்னா அழுந்துட்ட பத்தியா நீ? என்னன்னு தெரியல ஜூ, பார்த்த உடனே அழுக வந்துருச்சு. சரிவா, நம்ம போலாம். சரி வாங்க. ஏன் கடவுளே, எனக்கு மட்டும் இவ்வளவு சோதனை.
இன்னும் 2 நாள் தான் கொடுத்துருக்கு. நான் என்ன சொல்ல போறேன்? எனக்கு ஒண்ணுமே புரியல கடவுளே. இது என்னால வெளியிலயும் சொல்லி அழுக முடியல கடவுளே. தனியா இருக்க மாதிரி இருக்கு. யார்கிட்டயும் என்னால சொல்ல முடியல கடவுளே. நீ எங்கடா இங்க? என்ன பார்த்த உடனே என்ன ஒரு பாசம் என் டார்லிங்க்கு. பாசமுள்ள ஒரு மண்ணுல தயவு செஞ்சு கிளம்பி போடா. அண்ணா அண்ணா கூப்பிடு உங்க அண்ணன் கூப்பிடு சீக்கிரம். மேல வந்தானா அவன் உயிரோட கீழே போக மாட்டான், ஞாபகம் வச்சுக்கோ. டேய் விடுடா, ஏன்டா என்ன இப்படி டார்ச்சர் பண்ற? தயவு செஞ்சு என்ன விட்டு நவுந்து போடா. இப்படி டார்லிங் உன்னை விட்டுட்டு போவ? தனியா மாடியில உட்கார்ந்துட்டு இருக்க. உன்கிட்ட பேசாம போவனா டார்லிங்? டேய் விடுடா, தயவு செஞ்சு என்ன விட்டு போ, தயவு செஞ்சு. 2 நாள் கழிச்சு என்ன பதில் சொல்ல போற டார்லிங்? 2 நாள்ன்றதுக்கு இன்னைக்கு நைட்டுன்னு வச்சிருக்கலாம் போல டார்லிங். 2 நாள் கழிச்சுனாலும் என் முடிவு இதுதான்டா. உன்னை நான் காதலிக்க மாட்டேன், காதலிக்கவே மாட்டேன்டா. உன்னை எனக்கு பிடிக்கல, தயவு செஞ்சு விடு. என்ன டார்லிங், என்ன பிடிக்கலன்னு சொன்னா என்ன ஆகும் தெரியல டார்லிங். பிடிக்கலன்னு என்ன சொல்லலாமா? டேய் தயவு செஞ்சு போடா, எந்திரிச்சு. என்ன டார்லிங் வந்ததுல இருந்து துரத்தி விடுறதுலயே இருக்க? டேய் நீ எப்படி இங்க வந்த? தயவு செஞ்சு வெளியில போ. என் டார்லிங்காக எங்கள் குறிச்சு வரமாட்டேனா? எலி அஞ்சலி பாய் டார்லிங், உங்க அண்ணன் வரும்போதே கூப்பிட்டு வரான். நான் போறேன். நாளைக்கு காலேஜ்ல மீட் பண்ணலாம். ஞாபகம் வச்சுக்கோ டார்லிங், இன்னும் 2 நாள் தான் இருக்கு. பாய். என்ன செலி, என்னதுக்கு இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல சாம, நான் சும்மாதான். போய் படுத்து தூங்கு போ. மணி 10 ஆயிடுச்சு, நேரத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்க போ. சரி சாமண்ணா. ஆமா, இங்க யாராவது வந்தாங்களா? யாரோ வந்த மாதிரி இருந்துச்சு. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னா உன் பிரம்மையா இருக்கும், அதெல்லாம் யாரும் வரல. ஓ சரிடி, நீ போ. சரி நீயும் கீழே வா. நான் வரேன், நீ போ. எனக்கு யாரோ வந்த மாதிரி இருந்துச்சு, யாராவது இருக்காங்களான்னு பாத்துட்டு வரேன். பரவாயில்ல வா, நீ என் கூட. நீ போய் தூங்க, நான் வரேன். சரிண்ணா. என்ன இவ ரூம்ல இருந்து அழுகுற சுத்தமா வந்துட்டு இருக்கு? என்னால யார்கிட்டயும் வெளியில சொல்ல முடியல. ஏன் எனக்கு மட்டும் இவ்ளோ கஷ்டம் வருது? அண்ணன் கேட்டும் அண்ணன் கிட்ட என்னால சொல்ல முடியலல்ல. என்ன கேட்டு என்ன சொல்லல? அவ ஏன் அழுந்துட்டு இருக்கா? உள்ளார போய் அவகிட்ட கேப்போம். எலி என்ன அழுந்துட்டு இருக்க? அஞ்சலி என்ன இப்படி கொதிக்குது? ஒண்ணும் இல்லண்ணா. என்ன என்கிட்ட ஏதோ சொல்ல முடியலன்னு சொல்லிட்டு இருந்த? என்ன அஞ்சலி ஆச்சு உனக்கு? நீ என்ன 2 நாளா இப்படியே தான் இருக்க? என்ன அஞ்சலி ஆச்சு? ஏதாவது சொல்லலாம்ல? ஆமா, நான் வரும்போது நீ ஏன் பேசிட்டு இருந்த என்னமோ? அது ஒண்ணும் இல்லண்ணா, எனக்கு காய்ச்சல், அதனாலதான் சொல்ல முடியல, அவ்வளவுதான். காய்ச்சல்னா ஏன் அஞ்சலி என்கிட்ட சொல்ல முடியல? நீ ஏதோ பொய் சொல்றேன்னு மட்டும் தெரியுது அஞ்சலி. அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணா. ஒன்னும் இல்லன்னு சொல்லிட்டு என்ன இப்படி கொதிக்குது? என்னாச்சு? என்ன அஞ்சலி இவ்ளோ காய்ச்சல்? என்னதான் நடக்குது? ஏதாவது சொல்றியா எங்ககிட்ட? என்னால முடியலண்ணா, உங்ககிட்ட சொல்ல முடியாத சூழ்நிலைண்ணா. என்ன உங்ககிட்ட சொன்னா நீங்களும் என்னை விட்டுட்டு போயிருவீங்களோன்னு நினைக்கிறேண்ணா. என்ன நான் பேசிட்டே இருக்க, நீ அமைதியாவே இருக்க? அண்ணா அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணா. ஒழுங்கா கண்ணை மூடி தூங்கு. என்ன இவ்ளோ கொதிக்குது? என்ன அஞ்சலி ஆச்சு? என்ன எனக்கு தெரியாம ஏதாவது ஐஸ்கிரீம் ஏதாவது சாப்பிட்டியா? அண்ணா இல்ல, அதெல்லாம் எதுவும் சாப்பிடல. மழையில ஏதாவது நினைச்சு அப்புறம் ஏன் காய்ச்சல் உனக்கு? அழுந்துட்டே இருந்தா காய்ச்சல் தான் அஞ்சலி வரும். கண்ணை மூடு நீ. அஞ்சலி நீ ஏதோ பொய் சொல்றேன்னு மட்டும் தெரியுது அஞ்சலி. கண்டிப்பா அந்த விஷயம் என்னன்னு சொல்லிட்டு உன் அண்ணன் உனக்காக நிக்கிற அஞ்சலி. கண்டை பிடிச்சே தெரியும் அஞ்சலி. என் தங்கச்சி அள வச்சது யாருன்னு நான் பாக்குறேன் அஞ்சலி. யாருன்னு மட்டும் தெரியட்டும், அதுக்கப்புறம் இருக்கு அஞ்சலி. அப்பாவும் அப்பாவும் எல்லாமே நீதானே, என் வாழ்க்கை உனக்கல்லவா. செத்தாலும் புயத்தாலும் செடியாக முளைத்தாலும் என் வாசம் உனக்கல்லவா. ரத்தத்தின் ரத்தமே இனியவுடன் பிறப்பேன். அச்சோ, மணி காலையில 8 மணி ஆயிருச்சா? அது வரைக்கும் உன் மடியிலே தூங்கினா சாரிண்ணா. ஆனா அண்ணா எனக்காக நீ உட்காந்து தூங்கி இருக்கலண்ணா. ரொம்ப நாள் கழிச்சு நிம்மதியா தூங்கி இருக்கேண்ணா. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. நான் மட்டும் சூர்யாவை லவ் பண்ணாம இருந்திருந்தா என்னை விட்டு போயிருக்க மாட்டாங்கல்லண்ணா. என்னைக்கு சூர்யா என்னை விட்டு போனானோ அதுவும் என்னால என்னை விட்டு போயிட்டாலண்ணா. பார்க்க முடியாத தூரத்துல போயிட்டாலண்ணா. அப்பையிலேருந்து நிம்மதியா தூங்கவே இல்லைண்ணா. உன் மடியில படுத்து இன்னைக்கு தானே நிம்மதியா தூங்கினேன். எப்போதுமே நீ எனக்கு அண்ணன் தானே. அண்ணன் சொல்றதை விட நீ என்னோட இன்னொரு அப்பாண்ணா. உன்னை அளவாக்காம இருக்கிறதுக்காக தான் நான் சிரிச்சுக்கிட்டே இருப்பேண்ணா. எலி முழிச்சிட்டியா? ஏன் நான் தான் தூங்கிட்டேன்னு தெரியுதுல. என்ன பெட்ல போட்டு நீ போய் தூங்க வேண்டியதானே. எதுக்கு உட்கார்ந்துட்டே தூங்குற? நீ நல்லா தூங்கிட்டு இருந்தியா? உன்னை எழுப்புறதுக்கு கஷ்டமா இருந்துச்சு, அதான் அப்படி நானும் தூங்கிட்டேன். அப்ப உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா என்னால மறந்துடுவல. இப்படி மடியில எல்லாம் படுக்க வைக்க மாட்டல. எப்போதுமே என் தங்கச்சி எப்ப மடியில படுக்கணும்னு கேட்டா கூட படுக்க வைப்பேன்டா. ஆனா நான் ஓவரா பண்ணாதீங்க. எல்லாரும் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இப்படிதான் பேசுவீங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பாக்குறேன். இந்த பேச்சதான் 2 நாளா என் தங்கச்சி கிட்ட மிஸ் பண்ணேன். பதில சொல்லு, நான் அப்படியே மாத்தாத. எப்போதுமே நீ எனக்கு தங்கச்சி தான். சரி பாக்குறேன் நானும் என்னன்ட்டு. சரி வா, நான் காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் போய் கிளம்பிட்டு வரேன். நீ இன்னைக்கு ஒன்னும் காலேஜுக்கு போக தேவையில்லமா? ஆனா என்னாச்சு? சொன்னது மட்டும் சரி. நீ இன்னைக்கு காலேஜ் போவேனா? போவேனா? ஐயோ மேமெல்லாம் திட்டுவாங்க. போவேனா அவ்வளவுதான். இந்த அண்ணன் சொன்னா கேளு. நீ சொல்றதுல கேட்க முடியாது, போனா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே பாசமா பேசுனேன். அதெல்லாம் பேசுவேன். இப்ப நான் காலேஜ் போயே ஆகணும் இன்னைக்கு. ஏன் எதனால? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. காலேஜ் போனா நல்லா இருக்கும். நான் ப்ளீஸ்னா. முந்தானத்து நீ தானே சொன்ன பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துட்டு நான் காலேஜ் போலன்ட்டு. அதனால தான் இன்னைக்கு வேண்டாம் விடு. அன்னைக்கு சொன்னதுக்கு இன்னைக்கு என்ன சம்பந்தம்? நான் போறேன் இன்னைக்கு. எனக்காக ப்ளீஸ் டா, போவேன் இன்னைக்கு காலேஜ்க்கு. நைட் பூரா அவன் மடியில படுத்து தூங்கிட்டு இருக்கா. பாவம் பையன் 12 மணி வரைக்கும் முழிச்சிட்டு இருந்தான். அப்புறம் உட்கார்ந்த இடத்துலயே தூங்கிட்டான். நான் எங்க மடியில படுத்து தூங்குனேன்? அவங்க தான் மடியில படுத்து தூங்க வச்சிட்டாங்க. நான் என்ன பண்றது? அண்ணன் கிட்ட கேளுங்க. விடுங்க, சின்ன பொண்ணு தானே, விடுங்க. நான் கை சூப்பர்
பண்ணு. ஏன்டா இப்படி பண்ற? நான் போயிருவா, அப்ப தெரியும்டா உனக்கெல்லாம். நானும் என் தங்கச்சி எங்கேயும் விட மாட்டேன். சார் கல்யாணம் பண்ணாம வீட்லயே வச்சிருங்க உங்க தங்கச்சிய. பரவாயில்ல போ, என் தங்கச்சியில நான் எங்கேயும் விட மாட்டேன். அப்பப்ப சண்டை போட்டுட்டு பாசான்னு விட்டு கொடுக்கறது இல்லப்பா. இப்படியே சொல்லிட்டு இருந்து பிரிஞ்சு போகும்போது என்ன பண்ண போறியோ தெரியலடா. நானே எங்க அண்ணனை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் போ. எங்க அண்ணன் கூடயே தான் இருப்பேன். உங்க மாமியார் வீட்டுல நல்ல வரவே இருப்பாங்க. நானும் பாக்குறேன். கல்யாணம் பண்ணிட்டு போ, அப்புறம் இருக்கு. கல்யாணம் பண்ணிட்டு போய் 1 மாசத்துல எங்களால மறக்கறியாளன் மட்டும் பாரு. அதெல்லாம் நான் மறக்க மாட்டேன். போங்கம்மா. போங்கம்மா, காலையில எந்த சொல்லலையே அவளை திட்டிக்கிட்டு போங்கம்மா. ஆமாடா, நான் தான் பிடிச்ச அவளை திட்டிட்டு இருக்கேன். போங்க, கிளம்புங்க. அம்மா இன்னைக்கு அண்ணன் காலேஜ் போவேனான்னு சொல்றாங்க. ஏன்டா காலேஜ் பரப்புலயே காலேஜ் போவேனான்றப்பல? அவளுக்கு நைட் போற காய்ச்சல் உங்களுக்கே தெரியும்ல, இன்னைக்கு போவேன் விடுங்க. நானே போறேன்னு சொல்றேன், விட மாட்டேங்கிறாங்கம்மா. ஏண்டி காய்ச்சல் வந்திருக்கு நீ ஏண்டி சொல்லவே இல்ல? சினிங்கிட்டு நீ பாட்டுக்கு படுத்துட்டு இருந்திருக்க. சினிங்கிட்டு இல்லாம அழுந்துட்டு படுத்துட்டு இருந்தேன். ஆமா, இப்படியே இதுதான் ஒரு குறை. ஆடி வாங்க போறேன். சரி, அவன் கூட சேர்ந்து ஹாஸ்பிடல் போயிட்டு வா. ஹாஸ்பிடல் போனா ஊசி போடுவாங்க. நானா போகல ஹாஸ்பிடலுக்கு. போயிட்டு வாடி. அவதான் வரலங்கிறால, நான் வெளியில எங்கேயாவது கூட்டிட்டு போயிட்டு வரேன். என்ன சார், ஆபீஸ் லீவ் போட்டுலான்னு பிளானோ? தங்கச்சிக்காகமா ப்ளீஸ்மா. என்னமோ பண்ணுங்கடா. வீட்ல எல்லாரும் செல்லம் கொடுத்து கெடுத்துட்டாங்கடா உங்க 2 பேத்தையும். உங்க 2 பேத்தையும் அடிச்சு வளர்க்கணும் பாருடுமே. வளர்ப்பீங்க. கிளம்புங்கம்மா, போங்க. சரி, மூஞ்சி கழுவிட்டு வெளியில போறதா இருந்தா சாப்பிட்டு போங்க. நீங்க செய்யற உப்புமாவுக்கு சாப்பிடாம வெளியில போய் சாப்பிட்டுருவேமா. போடி. இன்னைக்கு உப்புமா இல்லடி. பாத்தியானா இன்னைக்கு உப்புமா இல்லையா? ஒரே ஜாலி தானே. ஏதாவது ஸ்பெஷலா செஞ்சிருக்கீங்களாமா? இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரீ சேமியா. பேசாம இந்த ரூமை விட்டு கிளம்பிருங்க. என்ன பண்ணுவேன்னு தெரியாது. ஸ்பெஷல் ஏதாவது பிரியாணி செய்வீங்கன்னு பார்த்தா உப்புமா விட்டுட்டு சேமியாவை கிளறி வச்சிருங்க. ஓடிருங்கம்மா. என்ன சொன்ன? உப்புமான்னு தானே சொன்னேன். நான் எவ்வளவு அழகா சேமியா கிண்டி வச்சிருக்கேன். வாங்க சாப்பிடுங்க. இந்த உப்புமா விட்டா சேமியா, சேமியா விட்டா உப்புமாவாமா? எதுவும் தெரியாது. அம்மா தாயே, தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க. நாங்க வெளியில போய் சாப்பிட்டுக்கிறோம். வெளியில சாப்பிட்டா உடம்பெல்லாம் கெட்டு போயிரும்டா. இந்த உப்புமா சாப்பிட்டா என் உயிரே போயிருமா? தயவு செஞ்சு கிளம்புங்க. போய் கிளம்பிட்டு வா போ. வெளியில ஐ ஜாலி. எங்க போறோம்? அதெல்லாம் போகும்போது சொல்ற போ. அண்ணா ப்ளீஸ், நான் அக்காக்கு போன் அடி. நான் அக்கா கிட்ட பேசலாம். அக்காவையும் மாமாவையும் இன்னைக்கு வெளியில கூட்டிட்டு போறானா? சரி, இரு கூப்பிடுறேன். சொல்லு சாம். மாமா, அக்கா இல்லையா? அக்கா கிளம்பிட்டு இருக்கா சாம். சொல்லு சாம். மாமா, அஞ்சலி இன்னைக்கு காலேஜ் வரமாட்டா, அது சொல்றதுக்கு தான் மாமா கூப்பிட்டு இருந்தேன். என்னாச்சு அவளுக்கு? மாமா, நேத்து நைட்ல இருந்தே அவளுக்கு கொஞ்சம் காய்ச்சல் மாமா. ஹெவி ஆயிருச்சு, அதான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலான்னு மாமா. பார்க்குக்கு வர சொல்லு. கொஞ்ச நேரம் அமைதியா இருடி, பேசினா கண்டுபிடிச்சிருவாங்க. சரி, நானும் வரேன். ஐயோ வேணாம் மாமா, நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருவேன். ஏன்டா வர வேணாங்கற? இதுதாடி இருக்கு. நம்மளா லீவ் போட வைக்க கூடாது, அவங்களா லீவ் போடணும். இப்ப சொல்லுவாங்க பாரு, நான் லீவ் போட்டு வரேன்டான்ட்டு. நான் லீவ் போட்டு வரேன்டா. ஐயோ மாமா, அதெல்லாம் வேண்டாம் விடுங்க. நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருவேன் மாமா. அஞ்சலி வேற உங்களெல்லாம் பாக்கணும்னு சொன்னா. பார்க்குக்கு வரீங்களா மாமா? முதல்ல ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவேண்டா மாமா. அவ உங்களெல்லாம் பாக்கணுங்கிறா. சரி, நாங்க பார்க்குக்கு 5 நிமிஷத்துக்கு வந்துருவா, நீங்களும் வந்துருங்க மாமா. காலேஜ் மாமா. அதை நான் லீவ் போட்டே வா. ஓகே மாமா. மாமா, நீங்க அங்க வெயிட் பண்ணுங்க, வரதுக்கு ஒரு 20 நிமிஷம் ஆகும், வந்துறேன். என்னடா? இல்ல மாமா, இப்பதான் எந்திரிச்சா கிளம்பிட்டு வந்துடுறேன். அங்க தங்கச்சிக்கு காய்ச்சல் கூட்டிட்டு போகாம என்ன பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் வா. சரி மாமா. சூப்பர். அன்னைக்கு கூப்பிடு. அன்னைக்கு எதுக்கு? ப்ளீஸ் அண்ணியும் பாக்கணும்டா. அண்ணியும் வர சொல்றா. சரி, இரு கூப்பிடுறேன். அவகிட்ட என்ன சொல்றது? அவ நேரம் ஆபீஸ் போயிருப்பா. அதே பிட் போடு. ஆபீஸ் லீவ் போட்டு வந்துருவாங்க. சரி, கொஞ்சம் அழுகுற மாதிரி பேசு. சரி. ஹலோ ஷாலு. சொல்லு சாம், நான் ஆபீஸ்க்குள்ள இருக்கேன். ஏன் கால் பண்ணிருக்க? நீ நேரத்தை கால் பண்ண மாட்டே, என்னாச்சு? ஷாலு, அது ஒண்ணும் இல்ல. அஞ்சலி கொஞ்சம் காய்ச்சல் அடிக்குது, கொஞ்சம் உன்னை பாக்கணுங்கிற. வர முடியுமா பார்க்குக்கு? ஐயோ, என்னடா ஆச்சு அஞ்சலிக்கு? அவளுக்கு கொஞ்சம் ஃபீவர், உன்னை பாக்கணுங்கிற. வரியா? வரதுக்கு எப்படியும் 20 நிமிஷம் ஆகும். பரவாயில்லவா, உன்னை பாக்கணுங்கிற. அதனாலதான். ஆபீஸ் பார்க்குக்கு பக்கத்துல தானே இருக்கு, தயவு செஞ்சு வந்துறேன். வரேன்டா, வந்து தொலைறேன். சரி, பாய் ஷாலு. வா நம்ம கிளம்பலாம், சீக்கிரம் போ. அங்க போய் எல்லாரும் திட்ட போறாங்க, அப்பதான் இருக்குடி உனக்கு. நீ காலேஜ் லீவ் போட சொன்ன, அதனால நான் இத்தனை பேருக்கு லீவ் போட சொன்னேன். எனக்கெல்லாம் தெரியாதுப்பா, நான் உன்ன சொல்லிடுவேன். என்கிட்ட நான் சரியான அடி வாங்க போறேன். சரி வா சீக்கிரம் கிளம்பு, அவங்க எல்லாம் வெயிட் பண்ணுவாங்க. எங்க உன் தம்பி 20 நிமிஷத்துல வரேன்னா இவ்ளோ நேரம் ஆயிடுச்சு. அவன் என்ன சொன்னாலும் இப்ப லீவ் போட வச்சீங்க, என்னாச்சு? உன் தங்கச்சிக்கு சிவியர் ஃபீவரா? ஃபீவரா? என்னாச்சு? அச்சச்சோ, அவ காய்ச்சல் வந்து தூங்கி இருக்க மாட்டாளே. நேத்து நைட்டு காய்ச்சல் இருந்துச்சு, இப்ப அவளுக்கு காய்ச்சல் இல்ல. அப்புறம் எதுக்கு கிளம்பி கூட்டிட்டு வந்திருக்கீங்க? லீவ் போட வச்சீங்க. உன் தங்கச்சி ரொம்ப ஆசையா கேட்டிருப்பா போல, அதனாலதான் சாம் கூப்பிட்டு இருந்தான். ஆனா உன் தம்பி உருட்டு இருக்கே, ஓவர் உருட்டுப்பா. தம்பி பத்தி எல்லாம் தப்பா பேசக்கூடாது. அவங்க நம்ம கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. வாங்கன்னு சொல்லியிருந்தாலே வந்திருப்பேன். அதை விட்டுட்டு போய் சொன்னாங்க பத்தியா? இதுக்கெல்லாம் காரணம் உன் தங்கச்சி தான். காலையிலேயே அவங்க அண்ணன் உட்காந்துட்டு தூங்குற மாதிரி போட்டோ எடுத்து போட்டிருந்தா. அவளுக்கு செய்யற வேலையை கூட ஒழுங்கா செய்ய தெரியல. அவ வரட்டும். என்னம்மா ஷாலு, நீயும் ஏமாத்தி கூப்பிட்டாங்க போல? இல்லக்கா, எனக்கு தெரியும், நான் உங்களுக்கு தெரியாது. போஸ்ட்ல இன்ஸ்டாகிராம்ல போட்டுட்டு அவங்க எனக்கு கூப்பிட்டு காய்ச்சல் அடிக்குது அப்படின்னு சொல்றாங்கக்கா. ஆபீஸ்ல இருந்து ஓடி வந்தாங்கக்கா, எதுக்காக கூப்பிட்டுருப்பாங்கன்னு சொல்லிட்டு. வர வழியில பாக்குற இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போட்டிருக்கா. பாத்தீங்களா, உங்க தங்கச்சிக்கு செய்யற வேலையை கூட ஒழுங்கா செய்ய முடியல. சின்ன குழந்தை மாத்திட்டா போல. மாமாக்கா ஹாஸ்பிட்டல் போலாமா? போலாமே, போய்
ஊசி போடலாமே இவளுக்கு. பாவம் தங்கச்சி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. நான் ஊசி போடல வர மாட்டேப்பா. நீ கொஞ்சமாச்சு காய்ச்சல் மாதிரி நடிடி. டேய் அதுக்குன்னு ஊசி போட சொல்றியா போடா. சரி நீ சும்மா நடி, நான் பாத்துக்கிறேன். ஊசி போட கூட்டிட்டு போயிர போறாங்கடா. அதெல்லாம் கூட்டிட்டு போக மாட்டாங்க, பாத்துக்கலாவா? என்ன உங்களுக்காக வந்திருக்கோம், நீங்க ரெண்டு பேர் மட்டும் பேசிட்டு இருக்கீங்க, கிளம்புங்க போலாம். ஹாஸ்பிடல்ல வேணாமே. இல்லடா போயே ஆகணும், பாவம்ல நீங்க ரெண்டு பேரும். சாம் எனக்கு என்னமோ இவங்க எல்லாம் தெரிஞ்சுட்டு பேசுற மாதிரியே இருக்கு சாம். அப்பா சமாளிக்க வேண்டியதான்னு சொல்றேன். ஆமா சாம். ஆனா எப்படி சாம் உண்மை தெரிஞ்சிருக்கும்? இரு அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கோ. என்னப்பா வந்ததுல இருந்து உங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயே பேசுறீங்க? அது ஒண்ணும் இல்ல ஷாலு, உங்க எல்லாத்துக்கும் தெரியும்னு தெரியுது ஷாலு. ஓ தெரிஞ்சிருச்சாடா தம்பி. நல்லாவே தெரிஞ்சிருச்சுக்கா. ஆமா உங்களுக்கு எல்லாத்துக்கும் எப்படி தெரியும் நான் போய் சொன்னேன்னு சொல்லிட்டு? அது எல்லாம் உன் தங்கச்சி தான் காரணம். அவளா நீ சொல்லிட்டு என்கிட்ட சொல்லலன்னியா? உண்மையுமே நான் சொல்லலடா. அவ சொன்னா நான் சொல்லவே இல்லையே. அப்புறமா நீங்க தானே சொன்னீங்க அவதான் காரணம்னு. அவதான் காரணம், அவ இன்ஸ்டாகிராம் ஐடி காரணம். அச்சச்சோ என்னக்கு இருக்கு பண்ண? அதுவாடா உன் மேல இருக்க பாசத்துல நீ உட்கார்ந்து தூங்குனத மை ஸ்வீட் அண்ணான்னு போட்டு விட்டேன்டா. கிறுக்கு கிறுக்கு வான்னு சொல்லியிருந்தாலே அவங்க எல்லாம் வந்திருப்பாங்க. உன்னாலதான். நான் என்ன சொன்னேன், உன்னை போன் அடிச்சு தானே கூப்பிட்டு சொன்னேன், நீ தானே போய் சொன்ன. சரி அவங்க வரமாட்டாங்க, சும்மா ஒரு பிராங்க் பண்ணலாம்னு நினைச்சேன். பாவம் சாம், கடைசில ஏமாந்து நிக்கிறியே சாம். எல்லாம் என் பக்கத்துல இருக்கா பத்தியா, அவளை சொல்லணும். அவளை இன்னமும் தங்கச்சியா ஏத்துட்டு இருக்க. என்ன சொல்லணும் முதல்ல, அவளை சொல்லக்கூடாது, என்ன சொல்லணும். சாரி சாம் அண்ணா. சாரி தூக்கி குப்பையில போட்டு ஏதாவது பண்ணிடுவேன். ஏன் சாம் வான்னு சொல்லினாலே நாங்க வந்திருப்போம், எதுக்கு இந்த பொய்? பொய்யிலக்கா சும்மா விளையாடலாம் நினைச்சேன். நான் நினைச்சடா நீ. சரி விடுங்க விடுங்க. நான் இப்ப எதுக்கு உங்களால கூப்பிட்டேன்னா, ஒரு 2 days நம்ம இங்க இருக்க போறது இல்ல. டேய் சாம் என்ன சொல்ற? நீ கொஞ்ச நேரம் வாய மூடு. பாருங்க மாமா உங்க முன்னாடி வச்சு திட்டா. அவன் திட்டுறதுல தப்பே இல்லம்மா. இதெல்லாம் ஒரு குடும்பமா, போங்க கிளம்புற போங்க. நின்னு நீ வேற ஷாலு, அவளா போக மாட்டா தனியாலாம். தைரியம்டா உனக்கு. ஒரு நாள் போனதானே உனக்கு தெரியும். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். ஐயோ ஆரம்பிச்சிட்டீங்களா உங்க சண்டைய? உங்க அலப்பற வேற தாங்க முடியலப்பா. அதெல்லாம் சும்மா கவிடுங்க. சரி அப்ப 2 days வெளியில எங்கேயோ போறோம் நீ சொல்லிட்ட. ஆமா மாமா 2 நாளைக்கு எங்க இருக்க போறது கிடையாது. எதுக்கு நம்ம வெளியில போறோம்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்ல மாமா, இந்த பக்கத்துல இருக்க எலி அழுந்துகிட்டே இருக்கு, அது கொஞ்சம் சமாதானப்படுத்தி வெளியில எங்கேயாவது போயிட்டு வரலாம். அது எந்த உண்மையும் சொல்ல மாட்டேங்குது, பாத்துக்கலாம். சூப்பர் சாமனா. ஏடா காலேஜ் இருக்குடா. அக்கா ஒரு 2 days தானே, ப்ளீஸ் ப்ளீஸ். சரி போலாம். அது ஓகே தானே, போலாம் தானே? போலாம். ஆமா 2 பேரும் மாத்தி மாத்தி கேட்டுட்டு இருங்க. ஷாலுனி நீங்களும் வருவீங்க தானே? அவ வருவா. அத நீ சொல்லக்கூடாது சாமனா. ஷாலு வருவதுன்னு. அதெல்லாம் சாம் கூப்பிட்டாச்சு வராம இருப்பமா. அதெல்லாம் நாங்களும் மனுஷங்க இல்ல, நீ உங்களுக்கு. எங்கள் சொந்தம் பார்த்தாலே சொர்க்கம் சொக்கி போகுமே. எங்கள் வீட்டில் பூத்தாலே பூவின் நாயுள் கூடுமே. 2 கண்கள் என்றாலும் பார்வை என்றும்